மூப்பனார் பிரதமராக வேண்டியது கலைஞர் கருத்துட்டாரு. இதை சொல்றது யாருன்னு கேட்டா நிர்மலா சீதாராமன். ஐயா ஜி.கே. மூப்பனார பிரதமர் ஆகணும்னு வாழ்த்துன கலைஞர் எடுத்தது யாரு? பிஜேபி கேட்டா 96 லட்சம் ஐயா ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் வெளியே வந்து நிக்கிறார். அப்ப கலைஞர் ஜி.கே. மூப்பனார் ஐயா கூப்பிட்டார், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் பேர் வைங்க. சைக்கிள் சின்னம் கேட்டாச்சு, கேட்ட உடனே சீட்டு கொடுத்தாச்சு. இத்தனை சீட் பிடிங்க, எம்பி சீட்டு 20 பிடிங்க, 40ல 20 உங்களுக்கு 20 எனக்கு நிக்கிறோம். அப்படியே ஆச்சோம். 2-3 தான் ஜெயிச்சது ஏடிஎம்கே. அப்போ நம்ம கிட்ட 20 எம்பி இருந்துச்சு. அப்போ நம்ம கொண்டு வரும்போது அவங்க வாஜ்பாயை கொண்டு வந்துட்டாங்க. வாஜ்பாய் ஆட்சி கவருது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து அப்போ ஒரு நம்ம தனியா ஒரு தேசிய ஜனநாயக குழு உருவாக்குறோம். அப்போ மெஜாரிட்டி யாருக்கு போச்சுன்னா கர்நாடகால தேவேகவுடா, குமாரசாமி கவுடா முதலமைச்சராக இருந்தாரு. அவங்க அப்பா தேவேகவுடா போய் தேவேகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஒரு 11 மாசம் இருந்தார், அவ்வளவுதான். அப்புறமா இவங்க கவுத்து வாஜ்பாய் வந்து ஜெயலலிதா வாஜ்பாயை கவுத்து வாஜ்பாய்க்காக பிஜேபியில கூட்டணி போய் கலைஞர் வாஜ்பாயை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கினார். ஒரு சின்ன பையன், எந்த பொறுப்பு இல்லாத ஒரு சாதாரண தொண்டை. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ஊர்காமாமி பாட்டி வணக்கத்துக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா?